அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சாமியாடி சொல்லியும் கேட்காம ஆதிகுணசேகரன் பூஜையை நடத்தி முடிச்சிட்டாரு. அதே நேரத்தில் தேவசகாயம் வீட்டில் இருந்து நந்தினிக்கு கால் பண்ணி சக்தியும் பேசிட்டாரு. அப்படியே தேவசகாயத்தோட வீட்டு நம்பரையும் நந்தினிக்கிட்ட கொடுத்துட்டாரு சக்தி. இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா கதிர் வந்து ஆதிகுணசேகரனோட ஜாமீன் விஷயம் பற்றி விசாலாட்சி கிட்ட பேசுகிறாரு. அப்போ கதிர் சொல்கிறாரு, நீங்களும் வீட்டில் இருக்க பெண்களும் சேர்ந்து ஆலோசனை பண்ணி அண்ணனோட ஜாமீன் மனுக்கு நல்ல முடிவாக எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் விசாலாட்சி போய் ஆதிகுணசேகரன்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ ஆதிகுணசேகரன் சொல்கிறாரு, நான் பார்த்து ஆசையாக கட்டின கூடுமா இந்த வீடு, இது செதறிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. இதை கேட்ட விசாலாட்சியும் ரொம்ப மனசு உடஞ்சி ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தேவசகாயத்தோட டிரைவர் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. அது என்னன்னா சக்தியோட மனைவி தான் ஜனனி அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாரு. உடனே இந்த விஷயத்தை கால் பண்ணி தேவசகாயத்துக்கும் சொல்லிடுறாரு. அதை கேட்ட தேவசகாயம் டிரைவரை உடனே இங்கே கார் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ விசாலாட்சியும் வீட்டில் இருக்க பெண்களும் சேர்ந்து என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, ஜனனி தான் சக்தியோட மனைவின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தேவசகாயம் என்ன செய்ய போகிறாரு அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.